ஜெயில் போட தயார்ப்பா. எங்களை இங்க வந்து உட்கார வச்சு நீ சுதந்திரத்தை கொடி ஏத்திடுவியா? எங்களுக்கே துக்க நாள். சுதந்திரத்தை ஏத்திட்டு கொடி ஏத்திட்டு நீ என்ன பண்ண போற? அடிச்சு தோர்த்துங்க, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு தோர்த்துங்க. கரும்பை உடைச்சி நாரா பிரிஞ்சு எடுத்து சக்கையை போட்ட மாதிரி போட்டாங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, வந்ததை உங்களுக்கு நான் பண்ணி நிரந்தரமாக்குறேன்றீங்களே, இப்ப ஏன் எங்களை கை விட்டுட்டீங்க? நாங்க என்ன அப்படி தப்பா கேட்டீங்க? உட்காந்துட்டோம். பூச்சி ஜெயில போட்டுதானே போடுங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. இங்கே தான் உட்காருவோம், எங்கேயும் போக மாட்டோம். இதே நல்ல முடிவு வந்தாதான் நாங்க எழுந்து போவோம். 13 நாள் ஆளு நாங்க யாருன்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் காலி பண்ண சொல்லிக்கிட்டாங்க அரசாங்கம். நியாயமா? இந்த ஆட்சி தான் நல்லது செய்வாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஏன் தான் இப்படி எங்களை பாடா படுத்துறாரு இந்த ஐயா? 13 நாளாம் கழிச்சு 15 அவங்களுக்கு கொடி ஏற்றணும். அதனால இடத்த காலி பண்ணணும். வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் விஷயமே. ஜட்ஜி அவர்களே, ஐயா நாங்க 10-12 நாள் இங்க இருக்கிறோமே, அப்ப தெரியலையா? திடீர்னு வந்து நீங்க வந்து இடத்த காலி அப்புறப்படுத்துங்க. நீங்க வந்து உங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுக்குறோம். நாங்க பிக்னிக்காக வந்திருக்கோம். நீ சொன்ன வாக்க காப்பாத்தி எங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தா நாங்க ஏன் இங்க உட்காருவோம்? விட்டா நான் அழுதுருவேன். அந்த அளவுக்கு நான் வேதனையில உட்காந்து கிடக்குறேன். வீட்டுக்காரி இல்ல.